இந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன பண்ணிவிட்டார், இப்ப இந்த உபனிஷத் எடுத்துப்போம். உபனிஷதங்கள்ல இவ்வளவு வாக்கியங்கள் இருக்கே, இது எல்லாமே கிட்டத்தட்ட 5 விஷயங்களை சொல்லும். அதாவது ஜீவாத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், பலஸ்வரூபம், பிராப்தி விரோதி. இதுக்கு அர்த்த பஞ்சகம்னு பேர். ஞாபகம் வச்சுங்க. 5 விஷயத்தை சொல்லும். ஜீவாத்மா யார், அதனுடைய நேச்சர் என்ன, பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போறோம் பரமாத்மாவை நோக்கி. அப்ப பரமாத்மா யார், எதன் வழியில போடணும், உட்காந்துட்டே இருந்தா போயிட முடியுமா, ஏதாவது ஒரு வழி எடுத்துக்கணும். அதுக்கு உபாயஸ்வரூபம்னு பேர். போன பிறகு நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதுக்கு பலஸ்வரூபம்னு பேர் ஆயிடுத்து. அப்போ நான் யார், ஜீவாத்மா, அவன் யார், பரமாத்மா, வழி என்ன தெரிஞ்சுடுத்து, பலன் என்ன தெரிஞ்சுடுத்து. 5வது அதை விட வசதி, இதையெல்லாம் செய்ய விடாமல் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதுக்கு பிராப்தி விரோதின்னு பேர். ஒண்ணுமே இந்த பிராப்தி விரோதிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். இப்போ எங்க ஆச்சாரியன் எங்களுக்கு காலக்ஷேபம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு திருவாய்மொழியிலேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஒரு போன் அடிக்கும், வந்துடுத்து பிராப்தி விரோதிம்பார். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு தடங்கள் வருது பாருங்க, அதுதான் பிராப்தி விரோதி. இந்த 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா இதுல ரொம்ப முக்கியமானது, பரமாத்மாவை தெரிஞ்சுக்கலாம், ஜீவாத்மாவை தோராயிரமா புரிஞ்சுக்கலாம், பலன் என்னங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு போயிடும். பிராப்தி விரோதி கண்ணெதிர்க்கே இருக்கு, வழிதான் என்னன்னு தெரியாது. இந்த உபாயம்ங்கிற வழி என்ன அப்படின்னு கேட்டா, பிரம்மசூத்திரம் அதாவது உபனிஷத்திலிருந்து வார்த்தையை கோர்த்து பெரியோர்கள் 32 பிரம்ம வித்யான்னு கொடுத்துட்டா. 32 ways that you can choose to follow. One of them you have to follow. ஆனா ஒவ்வொரு வழிக்கும் கிரைட்டீரியான்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு இன்னார்தான் இந்த வழியில் செய்யலாம், இன்னார்தான் செய்யலாம் அப்படின்னு இருக்கு. இந்த 32 பிரம்ம வித்தைகளில் முக்கியமான பிரம்ம வித்யாவுக்கு பக்தி யோகம்னு பேர்.